எத்திசையும் புகழ் மணக்கை திசை டிவி. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உமையவளே, நான் அழைக்கக்கூடிய இடத்திற்கு வருவாய் என்று சொன்னால் அங்கு வைத்து இவையெல்லாம் உனக்கு யாம் தெளிவாக உரைப்போம். என்னுடைய சந்தேகம் தீர வேண்டும். சரி, எங்கு அழைத்தால் உடனே வருவேன். அப்படி என்றால் புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி பாருங்கள். சரி, ஆதிவாசத்தை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகின்றார் சிவபெருமான். சரி, நேரே கைலாசம் வரை கடந்து சரிதான் நேரே பாருங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வந்தார்கள். அக்கினியால் கொட்டையிட்டார்கள். சரி, அக்கினியால் கொட்டையிட்டு ஆதி சிவன் நந்தி தேவர் முகம் பார்த்து சொல்கிறார். ஐயா நந்தீஸ்வரரே, வாருங்கள் சொல்லுங்கள். அந்த வெள்ளிமலைக்கும் தாங்கள் தான் காவலாளி. சரி, இந்த அக்கினி கோட்டைக்கும் தாங்கள் தான் காவலாளி. அப்ப நீங்கள் எந்த கோட்டையில் அமர்ந்திருந்தாலும் இந்த வாயில் காவலை தவிர அதை விட எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்காத சுவாமி. இதான் உங்களுக்கு பொருத்தமான வேலை, அருமையான வேலை. அந்த வேலை கிடைக்கிறது கொடுத்து வச்சு சும்மா சாப்பிடாம அப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம். சரி, ஓய்வா உட்கார்ந்துருக்கலாம். ஆமா, அப்படியே உட்கார்ந்து உடம்பு கெட்டு போயிருமா? ஏதாவது உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். சரி, பரவாயில்ல, இறைவனுடைய சொல்லை மறுத்து பேச முடியும். ஆனால் இந்த அக்கினி கோட்டைக்குள்ள எவர் வந்தாலும் உள்ளே அனுமதி கிடையாது. என் பிள்ளை வந்தாலும் சரி, சரி, உள்ளே அனுமதிக்க கூடாது. எம்பெருமானே, தாங்கள் சொன்ன பிறகு நான் சரியாக செய்வேன். ஆமா, மகிழ்ச்சி இது சொல்லி பாருங்கள். அக்கினி கோட்டைக்கு காவலாகவே சரியா நந்தி தேவரை அமர வைத்து விட்டு அக்கினி கோட்டைக்குள்ளே அமர்ந்து சரி பகவான அம்பிகை ஈஸ்வரியும் சரி இரண்டு பேரும் பரம ரகசியம் பேசுகிறார்கள். சரிதான் அங்கே பார்த்தாருங்க பகவான் அம்பிகையை சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு சரி சரியாகவே பதில் எழுதுகின்றார். சரி, ஒரு படலத்தில் எழுதுகின்றார். சரிதான், எப்படி பாருங்கள். பார்வதியாள் பிறப்பை எல்லாம் அம்பிகை ஈஸ்வரி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியாக பதில் எழுதுகின்றார். சரி, ஒரு படலத்தை எடுத்தார்கள். ஆதிபராசக்திக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. சரி, என் பெருமாளுக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. பிரம்மதேவனுக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. சரி, இந்திரன் சந்திரன் சனீஸ்வரன் அக்னி தேவன் சரி இப்படி எல்லா உயிர்களுக்குமே பிறப்பும் உண்டு இறப்பம். உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் தேவக்கணக்கனுக்கும் பிறப்பும் இறப்பும் உண்டு. ஆனால் ஆதி சிவனுக்கு மட்டும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. சரி, என்று தெளிவாகவே எழுதி அப்படி அம்பிகரத்தில் கொடுத்தார்கள். சரி, அதை பார்த்தார்கள் ஆதிபராசக்தி. சரியா சுவாமி, என்ன பார்வதி, நான் கேட்ட கேள்விக்கும் நான் எழுதி கொடுத்த பதில் பார்க்கும் போது சரி என்ன சுவாமி தாங்கள் எழுதியிருக்கிறீர்கள்? என்ன எழுதியிருக்கின்றேன்? எனக்கு விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. அங்கே அண்ணனுக்கும் விருப்பம் உண்டு இறப்பம் உண்டு. பிரம்மதேவன் இந்திரன் சந்திரன் சனீஸ்வரன் சரி எல்லா உயிரினருக்கும் பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு. சரி, அவன் ஏன் தங்களுக்கு மட்டும் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை? பார்வதி, உமையவளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இறப்பும் பிறப்பும் கிடையாது சொன்னால் இதற்கு பதில் எல்லாம் விடை எல்லாம் பெரிய விடை ஒன்றும் கிடையாது. சாதாரணமான எளிமையான ஒரே ஒரு விடைத்தான். உனக்கு எதற்காக இறப்பும் பிறப்பும் திரும்ப திரும்ப வருது என்று சொன்னால் உன்னுடைய கழுத்தை பார், உன்னுடைய கழுத்தை பார், உன்னுடைய கையை பார், உன்னுடைய கையை பார், உன்னுடைய காதை பார், உன்னுடைய காதை கம்மல் இல்லை, உன்னுடைய விரலை பார், உன்னுடைய விரலை பார், மோதம் கூட இல்லை. இதனால்தான் உங்களுக்கெல்லாம் இறப்பு வருகின்றது. யாம் இறக்காமல் அப்படி இருக்கணும். சுருக்கமாக சொல்ல போனால் உன்னுடைய உள்ளத்திலே ஆசை அதிகமாக இருக்கின்றது. ஆகையினால் உங்களுக்கு இறப்பும் பிறப்பு வருகிறது. எமக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இறப்பே கிடையாது.
கிடையாது. அப்ப தங்கள் மனதில் எந்த ஆசையும் இல்லை, எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நான் கேட்டது என்ன, எதற்கு அந்த இமையரசன் மகளாக பிறக்கக்கூடிய சமயம் தாங்கள் அழகாக வந்தீர்கள், சரி இப்போது ஏன் இந்த கோலம் என்று கேட்டேன். அதற்கு தாங்கள் இவ்வளவு விவரமாக சொல்கின்றீர்கள். ஒன்றுண்டாக சொல்லுங்கள். இறப்பு பிறப்பு கேட்டதற்காக இதை சொல்லுகின்றேன். சரி உனக்கு ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இல்லை, இறப்பு இல்லைன்னு சொன்னா பாரு எடுத்துக்காட்டி பாரு, அங்க கையில எதுவுமே கிடையாது. உடைஞ்சு போன கடியாரம் கிடக்கு, ஒரு உடைஞ்சு போன மோதிரம் கிடையாது, அது நூல் சுத்தி போடுறது, அவசரத்துக்கு வருவன்னு. சரி பாரு அண்ணா இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அப்படின்னு பேசாம போயிட்டே இருப்பேன். சரி ஒரு நாய் கூட கேட்காது கேட்காது. ஆனா நீ இந்த கோயிலை தாண்டி அந்த இடத்த விட்டு தள்ளி உன்னால போக முடியுமா? தலையே இருக்காது. அப்போ இறப்பு எதுக்கு தலை இருக்கிறது செய்யறதுக்காக தலைவர் சேர்த்து கொண்டு போயிருவாங்க, தைரியமா போக முடியும். அப்ப ஆசைதான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அழிவு உண்டு செய்கிறது. அம்மா உத்திராட்ச மாலை எதற்கு அணிந்திருக்கிறீர்கள்? உத்திராட்ச மாலை வந்து ஒரு எளிமையான ஒரு மாலை. இந்த உத்திராட்ச மாலையானது நம்முடைய இதயத்தின் முன்பாக அப்படி தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது நம்முடைய இதயமானது சீராக தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த மாலை போடுகின்ற போது நமக்கு அச்சமே வராது. தங்க மாலை போட்டா நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிக்குமா நிற்கிறதா? அப்ப இதே மணி அதிகமாக துணிக்குதுன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் குறைவு. உட்காந்து மாலை போட்டா உடைய எதையும் அமைதியாக இருக்கும். தங்க மாலை போட்டா ஆயில் குறை துடிக்கும் இல்ல, இதையும் அதிகமா பயமா தான் இருக்கு. கார்பன் குறைவு இவ்வளவு அச்சமா இருக்கு. ஆமா ஏற இடகாட்டும் பாட்டிடுறாங்க. நீ அப்புறம் ஒண்ணு நம்பி எங்க வருது? வண்டியா இருக்குது அதுதான் இல்லையா? அதே சமயத்தில் இந்த சுடுகாட்டை பிணத்தை எரிக்கக்கூடிய இந்த சாம்பலை எதற்காக நாம் திருநீராக பூசியிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? முடியாண்ட மன்னர் முடிவில் பிடி சாம்பலாகுவார்கள். ஒரு நாட்டை முடிசூட்டி ஆட்சி செய்யக்கூடிய மன்னராக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நம்மை கொண்டு ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எல்லாரும் இறந்த பிறகு கட்டையை வைத்து எரிக்கின்ற பொழுது ஒரு மணி சாம்பல் தான் கொஞ்சம், அது ஒரு சாம்பல் தான். அதுக்காக மன்னராக இருந்தாலும் தங்க சாம்பலா வராது, வெள்ளி சாம்பலா வராது, யாரும் இருந்தாலும் ஒரு மணி சாம்பல் தான் கொஞ்சம். ஆனா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நான் புரியுமோ நீ புரியுமோ என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் செருக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக எல்லாரும் கிடைச்சது சாம்பலை தான் போகணும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுக்காகத்தான் இந்த பிணத்துடைய சாம்பலை என்னுடைய நெற்றியை நான் திரீராக பூசிருக்கின்றேன். அது சரி. காவி உடை எதற்கு? ஆடம்பரம் இல்லாத பகட்டில்லாத உடைப்பான். பகட்டே இருக்காது, முடித்தாலே ஒரு அழகா இருக்கும். மற்றவங்க பாக்கிறவங்க நினைச்சுவாங்க, கையெடுத்து வணங்குவாங்க. அது சரி. அந்த உடைக்கு அவ்வளவு ஒரு இடம் இருக்கு, அவ்வளவு ஒரு அன்பு இருக்கின்றது. அப்படி என்றால் உங்கள் மனதில் ஆசை என்பது இல்லை, அதனால உங்களுக்கு அழிவு கிடையாது. என் உள்ளத்தில் ஆசை இருக்கின்றது, என் அண்ணன் உள்ளத்தில் ஆசை இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் இறந்து இறந்து பிறக்கின்றீர்கள். எது சுவாமி? தாங்கள் இப்படிப்பட்டவர்கள் சாகாத சிவலிங்கம். சரி பகவானே, சாகாத சிவனோடு சாகாத சிவனோடு எனக்கு பிறகு அவன் இருப்பதற்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? சரி என் ஆசையை மாற்றக்கூடாது. உமையவளே அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்ற உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அழிவு வருவதற்கு காரணம் அவனுடைய ஆசையே. ஆமா எங்கு அன்போடு மக்கள் இருக்கின்றார்களோ அங்கு அழிவே கிடையாது. ஆசை இருக்கணும், ஒரு அளவோட தானே இருக்கணும். சரி அளவுக்கு அதிகமா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை வரத்தான். சனப்பாரு பகிர்ந்தளித்தல் இந்த இருக்கின்றவர்கள் இந்த உலகத்தில் பகிர்ந்தளித்தார்கள் என்று சொன்னால் சரி அன்பின் வழியாகவே இந்த உலகம் செல்லும். எங்கும் பகிர்ந்தளிக்கப்படாமல் குவிக்கப்படுகின்றதோ அங்கு அநியாய மக்களும் தான் தமது தலை வைத்தார். அதனால யாம் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலக மக்களுக்கெல்லாம் யாரு யாம் இறைவன் பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் எல்லாம் அதை சேர்த்து வைத்துக் கொண்டு துன்ப
துன்பத்திலே கடந்து உணர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி யாரும் தெரியலையப்பா. சரி, எல்லாரும் அப்படி ஒற்றுமையாதான் இருக்காங்க. சாப்பிடலாம் மொத்தமா சாப்பாடு. சரி, எவ்வளவு அன்னதானம் மதியம் பாரு. சரி, எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. மகிழ்ச்சி. அது எப்படி இருக்கும்? பகிர்ந்தளிக்க தர்மம் என்று சொல்லக்கூடிய சொல்லு இந்த உலகத்தில் தேவையே கிடையாது. சரி. அது இறந்து போன ஒரு சொல். பகிர்ந்தளித்தல் என்று சொல்லுதான் இருக்க வேண்டும். பகிர்ந்தளித்தல் தான் நியாயமானது. இறைவனுக்கு அதான் பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது. இப்படியாகவே அக்கினி கோட்டைக்குள் அமர்ந்தேன். சரி, பகவான ஆதிவராசத்தையும் பரவ ரகசியம் பேசிக் கொண்டிருக்கு. சரி, அங்கே யார் வருகின்றார்கள்? யார் வருகின்றார்கள்? அங்கே மூத்த பிள்ளை கணபதி வருகின்றார். சமா, நேரே தாய் தந்தை காண வேண்டும் என்று சொல்லி வெள்ளிமறை வந்து பார்க்கும்போது 2 பேரையும் காணவில்லை. ஞானக்கண்ணால் பார்க்கின்றார் கணபதி. கடலுக்கு மத்தியிலே பாருங்கள், தீக்கோட்டையிட்டு ஆண்டவனும் அம்மாவும் அமர்ந்து ரகசியம் பேசுவதை பாருங்கள். விநாயகர் பெருமான் பார்த்தான். உடனே புறப்பட்டு வருகின்றார். சரி, எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்கள்? கைலாசமலை கடந்து மலை கடந்து கணபதியும் அவர் கணபதியும் அவர் கணபதி. சரி, நேரே அக்கனி கோட்டைக்கு வந்தார். அம்மா நந்தியை பார்த்தார். சரி, ஐயா நந்தீஸ்வரரே. விநாயகர் பெருமானே வணக்கம். ஆமா, வெள்ளிமலையை தாங்கள் தான் காவலாளி, இங்கும் நீங்கள் தான் காவலாளி. ஆமா, இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் இறைவனுடைய கோட்டைக்கு காவலாக அடியில் அமர்ந்திருப்பேன். என் தந்தைக்கு தாங்கள் வலதுகை அல்லவா? அம்மா, சரி, பரவாயில்லை. அதாவது ஈசன், என்னுடைய பேர் நந்தீசன். சரி, பொருத்தமா இருக்கு. சரி, பாருங்க, நீங்கள் இல்லாமல் எங்க அப்பா இல்ல, அம்மா எங்க அப்பா இல்லாம நீங்க இல்ல. நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய் விநாயகா. அது போதும். சுவாமி பாருங்கள், கொஞ்சம் நகர்ந்து என்றால் என் தாய் தந்தை பார்த்து விட்டு நான் புறப்படுவேன். உன்னுடைய அப்பா, அதாவது ஆண்டவன் இறைவன் எம்பெருமான் யார் வந்தாலும் இந்த தீக்கோட்டைக்குள்ளே விடக்கூடாது சொல்லியிருக்கின்றார்கள். சரி, உன்னுடைய தாயும் தந்தையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கைலாசமலைக்கு வந்தவர்கள் பார்க்கலாம். இப்போது நீ போகலாம். இது என்ன புதிதாக இருக்கின்றது. சரி, ஒரு நாள் என் தாய் தந்தை இப்படி சொன்னது கிடையாது. இது அதிசயமாக இருக்கின்றது. இருந்தாலும் பரவாயில்லை. சரி, என் தந்தை தாய் அப்படி எல்லாம் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்படியே சொல்லி இருந்தாலும் சரி, நான் நேரில் சென்று பேசிக் கொள்கின்றேன். சரி, இப்ப கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு கொடுத்த வேலையினால் சிறப்பாக சரியாக செய்ய வேண்டும். யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது சொல்லி இறைவன் எனக்கு ஆணையிட்டு இருக்கின்றார்கள். இதற்கு மேல் உனக்கு வழி கிடையாது. தயவு செய்து போகணும். நந்தி, இது என்ன தெரியுமா? கொம்பு. கையமுகாசுரனை வதம் செய்த தந்தம். ஒரு இருக்குனே. சரி, இருக்க மாட்டேன். உங்க அப்பா பாரு, உன் பாரு, இங்க எக்கடிக்கிட்டு போனா எனக்கு என்ன? அந்த பையன் இருக்கு. ஆமா, அடி வருது. அடி விழுந்து அண்ணன் தம்பி உதவும் பண்ணு சொல்லுவாங்க, ஒரு முதுமொழி சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்கின்றது. சரி, இன்று பாருங்கள். அப்படி நந்தி தேவர் பாதை கொடுத்தார். சரி, பிள்ளையார் புறப்பட்டார். அம்மா, நேரே தாய் தந்தை முன்னிலே சென்று சரி, கரக்கூப்பி வணங்கி நின்று சரி, ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு வேதங்களை புரட்டிக் கொண்டிருக்கின்றார் விநாயகர் பெருமான். அவருக்கு வேலை அதான. சரி, அப்படி பாருங்க. அம்மா, எப்பொழுது பார்த்தா கொஞ்சம் படிச்சுட்டே தான் இருப்பாங்க. படிக்கணுமா? இன்னொரு பக்கம் சாப்பாடு இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் படிப்பு இருக்கு. படிக்க 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 பல செய்திகளை தெரிந்து கொண்டு நமக்கு தன்னுணர்வு வந்துவிடும், நமக்கு புத்தி வந்துவிடும், உண்மை உலகத்தில் விளங்கிவிடும். ஆமா, நீனும் படிச்சுட்டே தான் இருக்கா? ஆமா, புக்கு புக்கா ஒரே பாடம் தான். சரி, எங்க இருந்து வருது? நான் சொல்லலப்பா. சரி, நான் சொல்லவே இல்லை. அப்ப யார் சொன்னது? இவன் சொல்லி. கணபதி அமர்ந்திருக்க சரி, வருகின்றார் முருகப்பெருமான். சரி, அவரும் தாயந்தை காண வேண்டும் என்று சொல்லி வெள்ளிமலை வந்து பார்த்தார். சரியா, பகவான் பார்வதி காணவில்லை. அம்மா, ஞான கிருஷ்ணன் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடலுக்கு மத்தியிலே தீயால் கோட்டையிட்டு ஆண்டவனும் அம்மாவும் அமர்ந்திருப்பதை பார்த்தார் முருகப்பெருமான். சந்தி ஆண்டவன் திருமுருகன் தமிழ் கடவுள் பார்த்தார். அவர் புறப்பட்டு வருகின்றார். சரி, நேரே பாருங்க, அக்கறை கோட்டை முன்பில் வந்தார். ஐயா நந்தினிவரே, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, உங்களை எதிர்பார்க்கல. முருகா, என்ன பண்ணிதான்
என்ன பாதை விடுங்கள், என் தாய் தந்தை காண வேண்டும். யார் வந்தாலும் இந்த தீக்கொட்டைக்குள்ளே விடக்கூடாது சொல்லி இறைவனிடத்தை சொல்லி இருக்கின்றார்கள். உன்னுடைய தாயும் தந்தையும் நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளிமலைக்கு வந்த பிறகு பார்க்கலாம், இப்போது நீ விடைபெற்று போகலாம். அதுக்கு எனக்கு நேரல்ல, இப்போதே உடனடியாகவே தாய் தந்தை காண வேண்டும். சரி, சும்மா அது பேசாம சரி குறுக்கணிக்காம தூர நல்ல எனக்கு வேலை கொடுத்திருப்பது இறைவன். இறைவன் எனக்கு ஆணையிட்டு இருக்கின்றார்கள். இறைவன் சொல்லியதை நான் கேட்க முடியுமே தவிர நீ பிள்ளையாக இருந்தாலும் உன்னுடைய சொல்லி நான் கேட்க முடியாது. முடியாதா? தந்தை, இது என்ன தெரியுமா? சூரனை சங்காரம் செய்த சக்திவேல். உலகான குருமார் நீங்க கொடுத்து அண்ணன் வந்தா குப்பை தூக்கி காட்டுறேன், தம்பி வந்தா வேலை தூக்கி காட்டுறேன். மத்தியில் நான் எதுக்கு உங்க பாடு உங்க அப்பா பாடு நீ எக்கேடு போனா கவலை போயிட்டு வந்து ஒரு பாட்டு சரி என்று சொல்லி பாருங்கள். நந்தியிடத்தில் விடைபெற்று புறப்பட்டு வருகின்றார் முருகப்பெருமான். சரி, வரும்போது யோசனை செய்கின்றார். என்ன செய்கின்றார்? ஒரு நாள் இல்லாத திருநாளாகவே சரி தாய் தந்தை 2 பேரும் அக்கறை ஓட்டிப்படைய மறந்து சரி அப்படி இந்த ரகசியம் பேசுகின்றார்கள். சரி, எதுவா இருந்தாலும் நாம அதை கேட்டு பார்க்கலாமே. கண்டிப்பா. ஆனா ஒன்று இப்படியே போய் முன்னாடி நின்னு சொன்னா சரி பேசக்கூடிய எந்த வார்த்தையா இருந்தா அப்படி நிறுத்திடுவாங்க, வேற வார்த்தை வந்துடும். யாராலும் பேச மாட்டாங்களா? அப்படி கண்டிப்பா பேசுறதுக்கு மனசு வராத நிறுத்திடுவாங்க. ஆமா, சரி அப்படி அவர்களுக்கு தெரியாமலே சரி அவர்கள் பேசக்கூடிய ரகசியத்தை அறிய வேண்டும். ஆமா, இந்த முருகப்பெருமான் இப்படி வருகின்றார் பாருங்க. எப்படி வருகின்றார்கள்? பண்டு ரூபமாயிருந்து வண்டே ரூபமாயிருந்து கதை கேட்டார், மறைந்து கதை கேட்டார். ஆதி தந்தனை நானா தலை கதனை கொண்டது தானா, ஆதி தந்தனை நானா தலை கதனை கொண்டது தானா. பண்டு ரூபமாயிருந்து பண்டு ரூபமாயிருந்து பண்டு ரூபமாயிருந்து சொல்லி ஒரு பொன் மண்டு போல் வடிவமெடுத்தார். சரி, வடிவமெடுத்து அம்மாவுடைய தலையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த மணலிலே சென்று அமர்ந்தார். அப்படி வண்டு போல் அமர்ந்து கதைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். சரி, அறியாமல் இருப்பாரா சிவபெருமான்? ஆமா, அறிந்து அம்பிகை முகம் பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கிறார்கள்? ஆதிபரா சக்தி, இந்த அக்னி ஓட்டைக்குள் ஒரு அதிசயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன ஆண்டவா இங்க உயிர்ப்பு நடந்து கொண்டிருக்கின்றது பாருங்க. விநாயகர் பெருமான் வேதங்களை பற்றி கொண்டிருக்கின்றார். சரி, நந்தி பெருமான் தீக்கூட்டைக்கு காவலாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த புறமாக நீங்கள் இருக்கின்றீர்கள், இந்த புறமாக நான் இருக்கின்றேன். இதை தவிர நீ வேற என்ன அதிசயம் நடந்திருக்கு உனக்கு தெரியாமல் இருக்காது. சரி, என்ன பொருவாள் மகனே முருகா. அப்பா எங்க பாருங்க, நீ அப்பா எங்கதான் பாருங்க, எங்க இருக்கான்னு கேட்டேன். அம்மாவுடைய மலரிலே தலையில் சூடு இருக்கக்கூடிய அந்த மல்லிகை மலரை நான் பொன் பண்டாக அமர்ந்திருக்கின்றேன். எவ்வளவு நேரம் ஆச்சுப்பா? ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. மகனே அப்பா முன்னாடி வா. முதல்ல தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லப்பா, வந்துட்டப்பா. நல்ல புள்ளப்பா. பார்வதி அம்மா என்ன பாத்தியா? அம்மா புள்ள எங்க இருக்கான்னு பாத்தியா? நீ உனக்கு அறியாமல் இருக்காது. சரி, அறிந்திருந்து வரையா வந்த போய் இவ்வளவு நேரம் இடத்தில் நாடகம் நடத்தி கொண்டிருந்தாய். கடைசி பிள்ளைன்னா கொஞ்சம் நீ சேட்டை பண்ணதான் செய்யும், எடக்கு பண்ணதான் செய்யும். செல்ல பிள்ளை, எடக்கு பண்ற பிள்ளை இருக்குல்ல சுவாமி. அப்படியே பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி உடனே வந்துருங்க. அம்மா மகனே முருகா, என் அப்பா ஒளிந்திருந்து குருவினோட நீயும் உபதேசம் கேட்கறியா? இவ்வளவு நேரம் தாய் தந்தை பேசக்கூடிய ரகசியத்தை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டு இருந்தபடியினால் சமுத்திரத்தை மகர மீனாகுமாய்ப்போ முருகப்பெருமானுக்கு சாபத்தை கொடுத்தார் சிவபெருமான். ஆதிபராசக்தி இவ்வளவு நேரம் கள்ளனை கள்ளத்தனமாகவே கூந்தலை மறைத்து வைத்திருந்தபடியினால் கடல் மகனாகுமாய்ப்போ. மகாதேவா இறைவா எம்பெருமானே, போயும் போயும் இந்த கடல் மகனாக போக கடவுள் சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர்கள்.
இறைவா கடல் மகளாக போக கிடந்து சொன்னா இந்த சமுத்திர அரசனுக்கு இந்த கடல் அரசனுக்கு நான் மகளாக போக வேண்டும் இல்லை சக்தி. அப்படின்னா மங்கியவதி அரசாட்சி புரிந்து வரக்கூடிய அதிகார சோமானத்தில் நீ மகளாக வளர்ந்து வருவாய். சரி. உனக்கு 12 திருவயது ஆன போது தக்க சமயத்தில் வந்து மகரவேனை பிடித்து உன்னை திருமணம் செய்து இந்த வெள்ளிமலைக்கு அழைத்து வருவேன். வரைக்கும் அவருக்கு குழந்தையாக வளர்ந்து வருவாய். எம்பெருமானே போய் மீன் பிடிக்க தொழிலை செய்யக்கூடிய பரதகுலத்தை சேர்ந்த அதிகரசனுக்கு மகளாக போக கடவுள் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர்களே இறைவா. சரி. அந்த அதிகரசனுக்கு மகளாக நான் சென்றேன் என்று சொன்னான். அந்த நாட்டிலே சென்று அந்த ஊரிலே சென்று பாருங்க இருக்கக்கூடிய அந்த பச்சை மீன் மனத்துல அந்த ஊரவியின் மனத்துல அந்த கருவாட்டு மனத்துல என்னால இருக்க முடியுமா சுவாமி? சுத்த சைவ கைலாயத்தில் இருந்த நான் அங்கே எப்படி இறைவா இருக்க முடியும்? ஆதிபராசக்தி நீ சென்று வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் 10 வயது வரை நீ எது சாப்பிட்டால் தவறு இல்லை. 10 வயதிற்கு மேல் அங்கு இடத்திலே நீ நினைத்த மீன் வாழை இருக்காது. ஒரு சின்ன கோழி மீன் கூட பிடிக்க முடியாது. ஆனா 10 வயது வரைக்கும் எது வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம், தப்பே கிடையாது. ஒரு கருவாடு வேணுமா, மீன் வேணுமா, ஊர மீன் வேணுமா, பச்சை மீன் வேணுமா, எதுனா செழிப்பா சாப்பிட்டு. இன்றைக்கு பாருங்க 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் நம்ம நாட்டுல கொலையை செய்தா கூட அவர்கள் தண்டனை கிடையாது. சீர்திருத்த பள்ளிகளை கொண்டு சேர்ந்தவர்கள் சீர்திருத்தி விடுவார்கள். அப்ப நான் ஒரு கொலை யார என்ன 20 வயசு என்ன எலி கொலை பண்ண தப்பே கிடையாது. மரணம் ஆனா உன்னுடைய வாழ்நாள் சிக்கலாய் போகும். இதான் சொல்லி பாக்குறாங்க. மரணத்தை பற்றி எனக்கு கவலைப்பட மாட்டேன். ஒரு மனிதனுக்கு மரணமும் வாழ்வு பயணிக்கின்ற அதே வழியில் தான் மரணமும் பயணிக்கின்றது. சரி. அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ அவன் இறப்ப கூட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வான். ரொம்ப மகிழ்ச்சி. ஆதிசவன் இப்படி அழகாகவே அம்மைக்கு எடுத்துரைத்தார்கள். எடுத்துரைத்து அழகாகவே ஆதிபராசக்தி குழந்தையாக மாற்றினார்கள். ஒரு பெட்டகத்துக்குள் வைத்து சமுத்திரத்தில் விட்டார்கள். வெள்ளி கைலாசமலையில் விவரவரன் சென்றார். இப்படி சென்றிருக்க மாட்டார் இந்த முருகப்பெருமான். கந்தன், கடம்பன், கார்த்திகை, கதிநாம வீரன், செந்தில் ஆண்டவன், செல்வகுமரன், முத்துக்குமரன் இதை செய்தார் பாருங்க. அப்ப நான் சொல்லி தப்பாமல் அப்ப நான் சொல்லி தப்பாமல் வேலவர் அலை கடலில் மகரவீனாக மாறினார்கள். மகரவீனாக மாறி அங்கே தாயார் பெட்டகத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். தன் முதிரியை சுமந்து கொண்டு வருகின்றதா இந்த மகரவீன். தாயின் பிள்ளை சுமக்கின்ற தன்மை போல். ஆமா, தாய் பிள்ளை சுமந்துருக்குமா? இன்னைக்கு பேர் சொல்லிட்டு அம்மா தான் பிள்ளை சுமப்பாங்க. எங்க சமக்கிறாங்க? இறந்த காலத்துல கூட நினைச்சுவாங்க அம்மாவை தூக்கி கூட்டு நம்ம சுமக்காட்டு கூட சேர்க்கணும்னு சொன்னா ஊருக்காரங்க விட மாட்டாங்க. நாங்க தான் தூக்கம் தள்ளி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது எந்த ஒரு பிள்ளையான தாய் அப்படி தூக்கி சமந்து கொண்டு நல்லா பார்க்கணும். சரி. ஆனா பாருங்க இப்ப யாருமே இப்படி பார்த்ததுல ஒரு சில பேர் பாக்குறாங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. சரி. இருந்தாலும் பாருங்கள் இந்த முருகப் பெருமாள் அழகாகவே பெட்டகத்தை தன் முதலிலே சுமந்து கொண்டு வருகின்றார். வரக்கூடிய சமயத்தில் அந்த சமுத்திரத்திலே சகல மீன்கள் கூடவே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. அம்மாவுடைய பெட்டகத்தின் பின்பாக இந்த சகல மீன்கள் இதற்காக செல்கிறது என்று சொன்னால் அம்மா வெள்ளிமலையில் இறைவனோடு வீட்டிருக்கக்கூடிய சமயத்தில் 33 கோடி தேவர்கள் 44 ரிஷிகள் பின்புடைய கணநாதர் சித்த வித்தியாதர் சங்கத்தால் சமயத்தால் தானவர் வானவர் வருடர் மாய் மக்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் எல்லாம் உடை சூழ்ந்து அமர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அம்மா உண்மைகளை தனியாக இந்த கடலிலே விடக்கூடாது என்று சொல்லி அந்த கடலில் இருக்கக்கூடிய சகல மீன்களும் அம்மாவுடைய பெட்டகத்தின் பின்னால் தொடர்ந்து செல்கின்றது. அது மட்டுமா மேலும் என்ன நடக்கிறது பாருங்க. என்ன நடக்கிறது? கொத்து கொத்தாய் பாமர கொடிகளா கொத்தாய் பாமர கொடிகளா தேசத்தை
சமுத்திரத்தில் வந்து கொண்டு இருக்க சரி கொத்து கொத்தாய் பவள கொடிகள் கொழுந்து விட்டு படர்ந்து கூடவே செல்கின்றன. அம்மாவுக்கு பாருங்க, அம்மாவுடைய அந்த பெட்டகமான குழுமையாக இருக்க வேண்டும் சொல்லி பவள கொடிகள் எல்லாம் அம்மாவுடைய பெட்டகத்தின் மீது படர்ந்து செல்கின்றது. சரி அம்மா மீது வெயில் பட்டுவிடான்னு சொல்லி சரி அப்படி அழகாவே படர்ந்து செல்கின்றது. சரி இப்படியாகவே ஆக முருகப்பெருமான் லெக்கு பார்த்தே வருகின்றார். சரி அதிகார சுபமான எந்த திசையில் தவம் செய்து கொண்டு இருக்கின்றாரோ அந்த திசை நோக்கி வருகின்றார். லெக்கு பார்த்து வரக்கூடிய சமயத்தில் சரி அதிகார சுபமான வரங்கள் சரி கண்கள் இறங்க மூடி தவங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆமா கண்ணை திறந்து பார்க்கணும் சொன்னா சரி குழந்தை சத்தம் கேட்டா மட்டுமே கண் விழித்து பார்ப்பார். சபாஷ். இல்லை என்றால் அப்படிதான் இருப்பார். சரி வேற எந்த சத்தம் கேட்டாலும் கண் விழித்து பார்க்க சிவ மாட்டார். சிவ 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 சிவாய நம என்று சொல்லி சிவனுடைய இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றார். தலைநிலையை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது உரத்த குரல் கேட்க வேண்டும். இந்த அம்பி ஆதிபராசக்தி சரி அப்படி கூச்சலிட்டு இருக்கிறார்கள். சபாஷ். இந்த சத்தமான காதல் கேட்டவுடனே சரிங்க கண் விழித்து பார்த்தார். ஆக. குழந்தை சத்தம் காதல் கேட்டு காதல் கேட்டு காதல் கேட்டு கோமங்கலம் ஏது செய்தார் ஏது செய்தார் ஏது செய்தார் காதல் கேட்டு கண் விழித்து பார்க்கையிலே பார்க்கையிலே பெட்டகத்தில் கண்ணீர் கண்டா கண்ணீர் கண்டா கண்ணீர் கண்டா பார்த்தபோது அப்படி குழந்தை சத்தம் காது கேட்ட உடனே சரி. படியிருந்து கண் விழித்து பார்த்தார் அதிகார சுபமான். ஆமா மகிழ்ச்சி சொல்ல முடியாது. சரி குழந்தை வரத்துக்காக வேண்டி அவங்க செய்து கொண்டிருக்கு. ஆமா. நாம் காது குழந்தை சத்தம் கேட்கின்றது. சரி கண் விழித்து பார்த்தார் பாருங்க. சரி அப்படி எட்டி பார்க்கும்போது சமுத்திரத்திலே ஒரு பெட்டகம் வருவதை பார்த்தார். ஆமா என்னடா ஒரு பொருள் வந்து கொண்டிருக்கின்றது. சரி ஆனால் அந்த பெட்டகமானது ஆமா. அங்கு எத்தனையோ தோணிக்காரர்கள் இருக்கின்றார்கள். சரி அவர்கள் எவர்களுடைய கண்களுக்கும் தெரியவில்லை. அப்படி தோணிக்காரனுடைய கண்ணுக்கு இந்த பெட்டகம் தெரிந்தது சொன்னால் அவர்கள் பிடித்து எடுத்து சென்று விடுவார்கள். அதான் உண்மை. அப்ப அதிரசனுக்கு மகளாக அம்மாவை பிரவேசி அனுப்பியிருக்கின்றார்கள். அப்ப அவனுடைய கண்களுக்கு மட்டும்தானே தெரிய வேண்டும். சரி. அதனால்தான் இந்த அதிரசுடைய கண்களுக்கு மட்டும் இந்த பெட்டகம் தெரிந்தது. அப்படி பார்த்தார் இந்த அதிகார சுபமான். சரி என்னடா ஒரு பெட்டகம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அது என்னவென்று பார்க்கலாம் என்று சொல்லி சரி விரைவாக நடந்து செல்லும் பொழுது ஆமா அதற்கு முன்னதாகவே இந்த முருகப்பெருமாள் சரி பெட்டகத்தை அப்படி சமுத்திரத்திலிருந்து அப்படி கரைக்கு தள்ளிவிட்டு சபாஷ். உள்ளே சென்று விட்டார் சுப்பிரமணியன். இந்த மகரமாக இருக்கக்கூடிய இந்த மீனை இந்த அதிரசன் பார்த்தாருன்னு சொன்னா அதே இடத்துல மயங்கிடுவார். சரி இந்த மாதிரி திமிங்கலம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க மீன்ல. ஆமா மாதிரி திமி அப்படின்னு ஒரு மீன் இருக்கு. சரி அது பெரிய மீன். அதை விட அடுத்ததாக பெரிய மீன் திமி திமி. இது இரண்டாவது ரகம். இரண்டாவது ரகம். மூணாவது திமிக்கிழக்கில் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு. இந்த இனங்கள்லாம் இப்ப அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் பாட்டுல எழுதி வச்சிருக்காங்க. சரி. அதே சமயத்துல நாலாவது திமிங்கலம். சரி. அப்ப அந்த திமிங்கலத்தை விட ஒரு பெரிய மீன் இருக்குன்னு சொன்னா அந்த ராகவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மீன் என்று சொல்வார்கள். அந்த ராகவம் என்று சொல்லக்கூடிய மீனை விட பெரிய மீன் சுப்பிரமணிய கடவுளின் பெருமான் முருகக் கடவுள் மீனாக அமர்ந்திருக்கின்றார் மகரமாக. ஆமா. அந்த மீன் பெரிய மிகப்பெரிய மீன் என்று சொன்னால் மகர மீன். சரி. அந்த மீனை பார்த்தா எவரா இருந்தாலும் பயப்படுவாங்க. சரி. அதிகார சுபமான அந்த மீனை பார்க்கல பாருங்க. ஆமா இப்படியாகவே சரி அப்படின்னு முருகப்பெருமான் உள்ளே சென்றிருக்க ஆமா. பெட்டகத்தை பிடித்தார் அதிகார சுபமான். சரி. உடனே திறந்து பார்த்தார். சரி அரசன் அல்லவா. ஆமா அவருக்கு அந்த உரிமை இருக்கு. சரி அப்ப உடனே திறந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆமா அந்த பெட்டகத்துக்குள் யார் இருக்கின்றார்கள். யார் அமர்கின்றார்கள். தங்க பெட்டகத்துக்குள் இருந்தவர்கள் இந்த பெட்டகத்துக்குள் இருந்தமை நாளும் சதங்கையும் அழைத்தார். நானும் சதங்கைகள் ரசித்தார். அங்கமில்லா சிவன் கையில் ஆடிட்டேன். அங்கமில்லா சிவன் கையில் ஆடினார். பட்டு மெத்தை தலகனை காண்பித்தார். மெத்தை தலையனை தரிசித்தார். சின்னமா பிட்ட கையை கொடுக்கியே. இந்த கையை உடைக்கியே. சிவந்தமாய சிறுபாடு செல்வோம். சிவந்தமாய் சிறுபாடி தரிசித்தார். அப்படி பாருங்க தங்க வெட்டகத்தை திறந்து பார்த்தார்கள். சரி. தங்க வெட்டகத்துக்குள் இருந்த அம்மை ஆதி பராசக்தி. ஆமா. அப்படி பாருங்கள். சரி. சின்ன காப்பிட்ட கையை குலுக்கி சரி. சிவந்த வாயால் ஒரு சிரிப்பு. சபாஸ். பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும். கோடி கண்களின் அவ்வளவு அழகு. சரி. அது குழந்தை சிரிச்சா சொல்லவா வேணும். பிஞ்சு போன மணிப்பாஸ் மாதிரி இருக்கும். இங்க பாருங்க அது மோவாய் அப்படி இருக்கு.
ஆனா குழந்தை வாங்கி பார்க்கும் போது அண்ணா அம்மா உமையோடு சிரிக்கிற போது அப்படியே இருக்கும், நீயும் மிஸ்ஸாவே சிரிச்சா அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். பாருங்க, சரி, குழந்தை சிரிப்புன்னு சொன்னா அவ்வளவு அழகு. பிள்ளைகளாம் இந்த அதிக சுகமானுக்கு சரி குழந்தை சிரிப்பதை கேட்ட உடனே பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, சபாஷ், மகிழ்ச்சி பாருங்கள். சரி, அப்படி குழந்தை எடுத்தார். ஆதி சிவனே கரைக்கின்ற மகாதேவா, சரி, நான் கேட்டபடி எனக்கு அழகாகவே குழந்தை வர கொடுத்து விட்டேன். குழந்தை வரத்தை கேட்டதற்கு உங்களுடைய அருகாக இருக்கக்கூடிய அம்மை உமையவளையே எனக்கு குழந்தையாக கொடுத்து விட்டீர்கள் எம்பெருமான் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பாருங்க அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு கண்ணில் ஒற்றி பாருங்கள் கரைக்கு எழுந்து ஓடோடி வருகின்றார். சரி, அதி விரைவாக வருகின்றார். அம்மா ஓடக்கூடிய வேகம் அப்படி ஒரு வேகம். சரி, எனக்கு ஒன்று மனைவித்து காண்பிக்க வேண்டும். நம்மை விட நம்முடைய மனைவிதான் அதிக மகிழ்ச்சி அடைவார் என்று பாருங்க சந்தோஷத்துல ஓடி வரும்போது சரி அப்படி பார்த்து ஓடி வர முடியல. அம்மா அவ்வளவு வேகம். அங்க இருப்பவர்கள் பாருங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. சரி, அரசே அதிக சுகமான கொஞ்சம் மெதுவா இருக்கு, இவ்வளவு வேகம். வயசான காலத்து கருமாடி கீழே விழுந்துறாங்க. கையில என்னது? கொய்யாக்காவா? கொண்டாடி படுமுறையா? குழந்தையா? பார்த்து போக பெரிய கிடங்கு இருக்கு, பெரிய கூடு வேற இருக்கு. கேட்ட பேருக்கு வாய்ப்பிழந்து பதில் சொல்ல முடியாது. பாருங்க, ஒரு மனிதனுக்கு அதிகமாக சினம் வந்தாலும் அவனுடைய வாயிலிருந்து சொல்கிறார். அதே சமயத்தில் அதிகமான மகிழ்ச்சி வந்தாலும் சரி வாயில சொல்கிறார். யார் மீதாவது நம்ம பாருங்க உண்மையான அன்பு செலுத்திருந்தோம் சொன்னால், உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் அவர்களுக்கு உண்மையான இடம் உண்டு என்று சொன்னால், சில வருடங்கள் அவர்களை நாம் பார்க்கவில்லை என்று சொன்னால் சந்திக்கக்கூடிய அந்த தருணம் வந்து வச்சுக்க அவங்களை பார்த்துட்டு வச்சுக்க அவங்க பார்த்தவரை பாரு நம்ம கையாளதான் ஆடும். நம்ம வாயிலிருந்து சொல் வராது. இங்க ரொம்ப உண்மையான அன்பு இருக்கு. கண்ணில் அப்படி என்னைக்காவது உனக்கு கை காலம் அடிக்கி இருக்காப்பா? ஒரு நாளும் சொல்ல. சரி, இல்ல அப்படிதான் மனசுல பாசம் இருக்குன்னு அர்த்தம் சொன்னா நடுக்க வந்தானே கை நடுக்கும். உண்மையிலே அப்படி பாசம் இருக்க ஒரு மனிதனுக்கு கண்ணீர் என்பது எந்த கண்ணீர் வேண்டும்? கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும் வரணும், மகிழ்ச்சியான கண்ணீர். அதான் கண்ணீர். மற்ற எல்லா கண்ணீர் இந்த உலகத்தில் பொய்யான கண்ணீர், கள்ள கண்ணீர். ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உண்மையான கண்ணீர். நிறைய வழக்கம் இருக்கு. அதோடு இருக்கட்டும், பேசிட்டான பேசிட்டே பண்ணி சரி பாருங்க. அப்படி அழகாகவே கையிலே குழந்தை எடுத்துக்கொண்டு சரி மனைவி பார்க்க வேண்டியது ஓடோடி வந்த தந்தை அரண்மனைக்கு. இங்க ஓடிவாமா. 12 வருஷமா ஓடி 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 வந்து ஒண்ணும் கிடையாது. சும்மா இல்ல ஓடி வரணும். ஓடி என்ன முடக்காவே அந்த வழியம்மா அப்படி பேசுவாங்க. எப்ப அவங்க எப்படி தங்கமான மனசு ஒன்னே மாதிரியா பாரு. அம்மா அண்ணவல்லி இங்க ஒளிமாமா அழகான ஒரு குழந்தை. குழந்தையா? ஈசன் கொடுத்த வரமல்லவா இது? ஆசை மன்னவையில் அருமை மன்னவையில் அன்பு மன்னவும் சொல்லுமா. உண்மையிலே பாருங்கள், இறைவனை நோக்கி நீங்கள் குழந்தைக்காக தவறுகிறீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் பாருங்கள், குழந்தை வரம் வாங்கி வருகிறேன் என்று சொன்னீர்கள். ஆனா வரத்துக்கு பதிலாக அம்மா உமையவழி நமக்கு பிள்ளையாக இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் சொத்து கொடுத்து விட்டார். பார்த்தாயா, ஆதி சிவனிடத்தில் குழந்தை வரம் கேட்டேன். அது போன்று எனக்கு சரி என்னுடைய தவத்தை பார்த்து என் அன்பை பார்த்து அழகாகவே அவரவர் பிள்ளை ஆசை வையாமல் சரி அரவணத்தோட நம் பிள்ளை ஆக்கிவிட்டார். எங்க சொல்லு, வர்ற வழியில எங்கேயாவது தோட்டக்காட்டுல தொட்டில் பிள்ளை திண்டு வரலையே? அது பரம்பரைக்கு திருத்த பழக்கம். எங்களுக்கு அப்படி இல்லை. இது ஈசன் கொடுத்த குழந்தை வரம். அவ ஏதோ ஒரு பிள்ளைய காணும் போயிட்டு இருக்க, அப்படி யாரும் திரும்ப வாங்கி போயிடும். அவன் பிள்ளைய எங்க கொண்டு போட்டாலும் சரி. பாரு மரணவல்லி, இனிமேல் இது நம்முடைய பிள்ளை. சரி, அந்த ஈசன் கொடுத்த வரம் அல்லவா? அம்மா, இந்த பிள்ளைக்கு நாமே கொடுத்தவா வேறாம சொல்லுவோம். சரி, இந்த குழந்தையானது பார்வதி ஆள பிறந்தவள். ஆகையால் பார்வதி இந்த அம்மாவுக்கு அருமையான பெயர் கொடுத்தாங்க. பெயர் கொடுத்து பாருங்கள் அம்மா. சரி, இளவரை முத்தமிட்டார்கள். என் பிள்ளை பார்வதி. அந்த அரண்மனை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அம்மா, வெள்ளி மலை போன்று எவ்வளவு வெளிச்சமாக இருக்கின்றது. பாருங்க, 3 வருஷமா எரியாத அந்த குண்டு பழுப்பு வீட்டுக்குள்ள வந்து படிச்சு நம்ம வீட்டு முன்னாடி வேப்ப மரத்தை பாருங்க. சரி, உருளையா பழமா கிடக்கு. உருளையா பழம் சப்போட்டா பழமா கிடக்குங்க. நல்லா சாப்பிட இருக்கு. நல்லது. நம்ம முருங்கை மரத்தை பாருங்க, எல்லாம் புடலங்காயா கிடக்கு. ஆமா, எல்லாம் மாறி போச்சு. மண்டையில முடி நிறைய அது ஒரு நாள் திருநாளா தலையில முடி நிறைய வளர்ந்துச்சு. வளர்ந்துட்டா? அது ஒரு நாள் வளராது. முடிய யாரும் களவெடுத்துட்டு போயிட்டாங்க. களவு செய்தவங்களை நாம் முறையீடு செய்ய முடியும். இந்த வாரம் அம்மாவுக்கு அளவு கிடந்த மகிழ்ச்சி. சரி சுவாமி, என்ன பாருங்க, மோட்ல கை போடுங்க. ஏன்
என்னாச்சு உங்களுக்கு? மோட்ல கை போடணுமா? இப்ப என்ன உங்களுக்கு மோட்ல கை தொங்கிய சொன்னேன். தொட்டில் கயிறு போட மனுஷன் தொட்டில் கயிறு போடுங்க. எந்த ஒரு சொல்லையும் முழுமையாக சொல்ல வேண்டும், அரைமுறையாக சொல்லக்கூடாது. தொட்டில் போட வேண்டும், மோட்ல கை போடுங்க, அது சரியா இருக்கும். சும்மா மோட்ல கை போடுங்க இல்ல, நான் புரியுமோ நினைச்சேன். சரி, உங்களுக்கு மூளை இவ்வளவுதான் இருந்தது. எந்த சொல்லையுமே தெளிவாக அதை முழுமையாக சொல்லுங்க. பிள்ளைய தொட்டில் எல்லாம் தொட்டில் கட்டி தூக்க வைக்கணும்ல. சரி, தொட்டில் கட்டுங்க. அம்மா இந்த இடமாகவே தொட்டில் கட்டி சரிதான் அம்மா ஆதிபராசக்தி அதில் கிடத்தினார்கள். சரி, சிறப்பாக அம்மா பாருங்கள் அழகாக தாலாட்டி தூங்க செய்தார்கள். எப்படி எப்படி தாலாட்டினார்கள்? ஆரிரரிரரிரரோ அம்பிகை ஆதிபராசக்தி அதிரச பூமானுக்கு குழந்தையாகவே வளர்ந்தார்கள். சரி, அழகாக அருணவல்லி தாயார் சரி இந்த ஆதிபராசக்தி எடுத்து அப்படி தொட்டில எடுத்து சிறப்பாக தாளாட்டினார்கள். சரிதான், அருமையான ஒரு தாளாட்டு. அம்மா பாருங்கள், தண்ணீரிலே விளைந்த தளராத மணி விளக்கு சரி பார்வதியே எங்களுக்கு பால் குடமாய் வந்த கண்ணும் இந்த பரதருடைய குலத்தை ஈடேற்று வந்த கண் அழுத பிள்ளை வசியமர்த்த அமது கொண்டு வந்த கண்ணும் சரி அம்மா உறவரியா பொருளை எல்லாம் ஓதி வைக்க வந்த கண்ணை சரி இது சொல்லி பாருங்கள். அம்மா அம்மா அழகாகவே தாளாட்டினார்கள். சரி தாளாட்டை கேட்டு அம்மா பார்வதியுமே அழகாக நித்திரை செய்கின்றார்கள். சரி இப்படி வாருங்கள். சரிகள் செல்ல குழந்தையாகவே சரி வளர்ந்து வருகின்றார்கள் ஆதிபராசக்தி. அம்மா வளர்ந்து வரக்கூடிய சமயம் பாருங்கள். சரி அழகாக வாருங்கள். சிறப்பாகவே மங்கிபதியிலே சரிகள் சட்டமாய் தொட்டில் படுத்து இறந்து தவழ்ந்து பட்டு
சிறு குழந்தையாக வளர்ந்து வருகின்றார்கள். ஆமா. சட்ட வாயுதத்தில் படுத்து இருந்து தவழ்ந்து சரி அப்படி அம்மா அப்படி நடந்தோடி விளையாடுகின்றார்கள். சரி அப்படி கண்டு ரசித்தாவே இந்த அதீர சுகுமாரம் அம்மா அண்ணவரையே தாயார் சரி ரசித்து வளர்ந்து வருகின்றார்கள். அதான். இப்படியாக பாருங்க, அம்மாவுக்கு சரி 5 வயது பிராயம். சரி பந்து விளையாட படித்தார்கள். சரி பட்டுக்கட்டாலை கட்டி உடுக்க படித்தார்கள். அப்ப 5 வயதில் பட்டு கண்டாங்கி அம்மா பார்வதி கட்டி உடுக்க படித்தார்கள் சொன்னா சரி. பட்டு கண்டாங்கன்னா உங்களை இந்த 16 முளை சேலை கட்டாங்கி கட்ட முடியும். அதான் நினைச்சு 5 வயசுல எப்படி அவ்வளவு சேலை கட்ட முடியும்? அந்த காலத்துல நினைச்சுவாங்கன்னா 5 வயது பிள்ளைகள் நிச்சயம் பட்டு துணினா சின்ன பட்டு துணி உடுத்திருப்பார்கள். சரி. ஆண் குழந்தைகள் சொன்னா நீர் சேலை தாட்சியிலே பாய்த்திருப்பார்கள். தாய் அம்மா உடுத்து போட்ட அந்த பழைய சேலை இருந்துட்டியா அதை கிழிச்சு அப்படி அருணகிரியில போட்டு விடுவாங்க. கோமரம் கட்டி இருப்பாங்க. அந்த காலத்து உடைகள் எல்லாம் சிற்றூர்ல இந்த மாதிரி தான். இப்ப ரொம்ப வருஷம் கிடையாது, 100 வருஷத்துக்கு முன்னால நிறைய இந்த மாதிரி இருந்திருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தரம் அப்படிதான் இருந்திருக்கு. சரி. அது வந்து அம்மா பாருங்க அதிரசனுக்கு மகளாக வரக்கூடிய காரணத்தினால் 5 வயது நல்ல பட்டு துணியை கட்டி உடுக்க பிடித்தார்கள். அவ்வளவு அழகு. சரி அழகாக பாருங்கள். அம்மா வளர்ந்து வரக்கூடிய சமயம் சரி தாயான இந்த பார்வதியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா அங்கு யாராவது வருகின்றார்கள். யார் வருகின்றார்கள்? தெய்வலோக பெற்ற அம்மனை பார்க்க வருவார். குழந்தையாக வளர்ந்து வருகின்றார்கள். சரி நான் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அம்மா எல்லோரும் ஆசையோடு வருகின்றார்கள். தேவலோகத்தில் உள்ளவர்கள் வருகின்றார்கள். யாரெல்லாம் வருகின்றார்கள்? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பை, ஊர்வசி, மேனகை. சரி அது மட்டுமா சப்த கன்னிமார்கள். இந்த நடன மங்கையர்கள் வருகின்றார்கள். அந்த 7 கன்னியர்கள் நாராயணி, வைஷ்ணவி, கௌமாரி, சாமுண்டி இவங்க எல்லாம் வர்றாங்க. இந்திராணி. சரி அப்படி எல்லோரும் வந்து பார்த்து செல்கின்றார்கள். சரி அவ பார்க்க வரக்கூடிய சமயத்தில் அம்மா அங்க அதீர சுகுமாருக்கும் தெரியாது, அருள்வலி அம்மாவுக்கும் தெரியாது. ஆனா அம்மாவுக்கு மட்டும் தெரியும். சரி இப்படி மேலும் பாருங்கள், ஒய்யாறு லட்சுமி அம்மாவை பார்க்க வருகிறார். அண்ணன் மனைவி வருகின்றார். அம்மாவுடைய மதுமி. ஆமா சரி பத்திரகாளி அம்மை பார்க்க வருகின்றார்கள். சரி இப்படி அழகாக பாருங்கள், மந்திர கன்னிமான மஞ்சனை கட்டி கொண்டு வருகின்றார்கள். சரியா பார்க்க வரும்போது சும்மா வந்தா நல்லதா இருக்கும். சரி ஏதாவது பிடிச்சது வாங்கிட்டு வரணும். நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் நம்ம நினைச்சு பெருங்க இடமும் நினைச்சு தெரியுமா போனது அப்படி வந்து கைய வீசி 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறத வாங்கி போட வேண்டியதுன்னு ஏதாவது பிடிச்சது வாங்கிட்டு வரணும். சின்ன பிள்ளைல இந்த ஆசிரியர் தானே செய்யும். விருந்துக்கு யாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த எண்ணம் உள்ளத்துல போட செய்யும். அதெல்லாம் ஒண்ணு வெறுமையோட போக கூடாது, இல்லைன்னா வீட்டுக்கே போகக்கூடாது. அவ்வாறு சரி இப்படி அம்மாவை பார்க்க வரும்போதெல்லாம் அம்மா ஏதாவது வாங்கி கொண்டு வருகின்றார்கள். சரி பொதுவாகவே பெண்களுக்கு பிடித்தது என்ன? நன்றுல மஞ்சள் பூசி குளிப்போம். சரி அப்படி இல்லன்னா அம்மா பொன்னாய் போடணும், இல்லன்னா பட்டாடை. சரி தலை நல்ல மல்லிகைப்பூ. அம்மா பிடிச்சது அதான். சபாஷ். இப்படி அம்மாவுக்கு பிடிச்சது எதுவோ இல்லைனாலும் பரவாயில்லமா உங்களுக்கு துணியும் பூவும் நகையும் போல யாத்தாடி. ஆண்களுக்கு இன்னைக்கு எந்த கடை மூடனா மகிழ்ச்சி, பெண்களுக்கு எல்லாம் எந்த கடை மூடனா மகிழ்ச்சி தெரியுமா? ஆண்களுக்கு எல்லாம் பாருங்க தங்க கடையை துணி கடையை மூடிட்டா எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. அதே சமயத்துல பெண்களுக்கு எந்த கடை மூடனா மகிழ்ச்சி? டாஸ்மாக் மதுபான கடை மூடிட்டானா மூடிட்ட மகிழ்ச்சி. அப்பா போற கோயில் நேம்சம் போட்டுதான் பாக்கேன். மூடலையே, அதெல்லாம் மூட வேண்டிய தேவையே கிடையாது. சரி பாரு, உலகத்தில் ஆண் பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மதுவை விரும்பக்கூடாது. ஆண்கள் மதுவை விரும்பக்கூடாது. மதுவை விரும்புகின்ற ஆண்களை பெண்கள் விரும்பக்கூடாது. மது தான போதல் என்பது அப்படி சொல்லு. இப்ப சொன்னவரை இதே சரியா ஆண்கள் மதுவை விரும்பாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மதுவை விரும்புகின்ற ஆண்களை பெண்கள் விரும்பக்கூடாது. கதை முடிஞ்சுமா? எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. ஆக்கடும் அழித்ததும் ஆவதும் பெண்ணாலே, இந்த உலகத்தில் அழிவதும் பெண்ணாலே நீங்க நினைச்சா எல்லாமே முடியும். அப்படிதான் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குப்பா. சரி அதான் நிறைய இடத்துல அப்படிதான் மாறிடுச்சு. ஆனா பாருங்க, அழகாகவே அம்மாவை பார்க்க வேண்டும் சொல்லி சரி இன்னும் யாரெல்லாம் வருகின்றார்கள்? யாரெல்லாம் வருகின்றார்கள்? அலம்பையர் வந்தங்கே அம்மை கூட வந்தடிப்பா.
பாரதியாக வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் அம்மா அரம்பையர்கள் அம்மாவை பார்க்க வருகின்றார்கள். சரி. வந்த அம்மா கூடவே அழகா பந்து விளையாடுறாங்க. அம்மா கூட பந்து விளையாடுறாங்கன்னா யாருக்குமே பாருங்க அத்திரசனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆமா. ஏன்னா பாருங்க நேரம் போகல ஏதாவது விளையாட்டு விளையாடினா நல்லா இருக்கும். சரி விளையாடி செல்கின்றார்கள். ஐராணி வந்து அம்மாவுக்கு காலி பாக தன்னை அணிந்து அலங்காரம் செய்து பார்த்தார்கள். சரி. மேலும் முக்கியமா பாருங்க மருமகள் 2 பேர் வருகின்றார்கள். சரி. தெய்வானை வந்து அம்மா அப்படி அழகாகவே சீப்பெடுத்து சரி தலைவாரி முடித்து சரி மலர் சூடி அலங்காரம் செய்து பார்த்தார்கள் மாமியாருக்கு. என்ன ஒரு வியப்பம்மா. சரி. அடுத்தபடி இன்னொரு மருமகள் சரி வந்து அப்படி அழகா வெற்றி எடுத்து சுண்ணாம்பு வச்சு சரி அழகா சுருமடிச்சு மாமியார் வாங்கி கொடுக்கிறார். பரவாயில்ல நல்ல மருமகள் கொடுத்துருக்காங்க. என்னைக்காவது மாமியாருக்கு ஒரு நாள் நீ தலையை சீவிட்டு இருக்கியா இல்ல வெற்றிலையை சுருண்டு மடிச்சு வாய்ப்பு கொடுத்துருக்கியா? தலையை சீவிதான் எடுக்கணும். அதை எடுத்துதானே எனக்கு தெரியுமா? அப்புறம் என்ன சும்மா ஏறு தெரிஞ்சு நம்ம தலையெடுத்தது 4000 இருந்தீங்க 4000 தெரியும் சொல்றது எல்லாருக்கும் எடுத்தாரு. கண்டிப்பா மாமியார் மருமகனாலே சிக்கல். நம்ம எந்த ஊர்லயாவது எந்த உலகத்திலேயாவது அதாவது மருமகன் மாமனார் சண்டை வரைக்கும் வந்திருக்கா வந்ததான் உங்களால சொல்ல முடியுமா? சரி ஒழுங்கா உட்காந்துங்க கீழே விழுக்கிற பாருங்க சண்டையே ஊருக்கு வருது. பாரு பூம குசுமே உங்கள்தான் இருக்கு. சரி அப்படி மெதுவா இருந்துச்சு. சரி பாரு நீ மாமியாரு அந்த பதவி விட்டுறாத. சரி பிடிச்சு கேள்வி கேளு. சரி அப்படின்னு சொல்றதே நீங்க தானே. சொல்றவங்க சொன்னாங்கன்னா கேட்கவங்களுக்கு அறிவுக்கு போச்சு. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பெண்கள் பேசிட்டு உடனே என் மாமியாரோட எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. செத்து குலைய மாட்டேங்காடி என்ன செய்யறதுன்னு தெரியல ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்லியிருக்காங்க எடி மாமியார் சும்மா சாக மாட்டாங்க. எங்க மாமியாருக்கு 2 மாதத்துக்கு முன்னால கடத்த போது செத்தாங்களா எப்படி தெரியுமாடி? வைத்தியக்காரி மாமியார் நல்லா அன்பு காட்டணும். அன்பு காட்டணும் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க. எங்க கூப்பிட்டாலும் நம்ம பின்னால வருவாங்க. குளிக்கிறதுக்கு தண்ணி அரைச்சு ஊத்துறேன்னு சொல்லி கடத்து பக்கமா கூட்டிட்டு போய் அங்க முதல்ல அங்கிருந்து எட்டி பார்க்கணும். யாரும் வரணும் காலை குத்திக்குள்ள பாருணும். அப்ப நீ தான் தள்ளி விட்டியா? இப்படி கொல்ல நீ வைத்தியக்காரி. ஆனா அழுதா எப்படி 3 நாள் அழுதியமா? ஒரு 2 நாள் நான் அழுதானு நம்பிச்சேன். சட்டாடி நீ தான் கொல்லியாப்போ பொய்யதான நம்புவாங்க. நம்ம கூப்பாடு போட்டு அழுத நம்ம நம்பிருப்பாங்க. நீ அது நல்ல அழுதாடி என்ன நடிப்பு. அதோட ஒரு வீட்டுல மாமியாருக்கு மருமக சரியான நடந்திருக்கு. சண்டை கடுமையான சண்டை. அந்த நேரத்துல பார்த்து புருஷங்களை வந்துட்டாரு. உள்ள வந்தவரே பொண்டாட்டி ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டாங்க. அம்மா ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டாங்க. ஏங்க இந்த பாருங்க இந்த வீட்டுல ஒண்ணு இந்த அம்மா இருக்கும் நான் இருக்கணும். 2 பேர்ல யாராவது ஒருதா இருக்க முடியும் முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணா நீங்க உங்களுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லி கை பிடிச்சிட்டாங்க. அப்ப அம்மா ஒரு பக்கம் கை பிடிச்சிட்டு நம்மகிட்ட செல்ல என் செல்ல மகனே என் தங்கம் 10 மாதம் இந்த வயிற்றுல அம்மா சுமந்து பெற்றுக்கடா. பெத்து உன்னை வளர்க்கறதுக்கு நான் பட்ட பாடு நான் நேற்று வந்தவா. பாரு ஒண்ணு அவ இந்த வீட்டுல இருக்கணும் இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்கணும். 2 முடிவு ஒண்ணு அப்படின்னா அந்த பக்கம் கொண்டாட்டி இந்த பக்கம் அம்மா யாருக்காக சொல்றது? தன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அம்மாவுக்காக சொல்றதாக தனக்கு காலம் ஒன்று தனக்கு கஞ்சி ஊத்தக்கூடிய தன்னுடைய மனைவிக்காக சொல்றதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தான். சரி என்னடா சரின்னு சொல்லி அவன் உடனே ஒரு யோசனை வந்துச்சு பாரு. என்ன சொன்ன தெரியுமா? 2 பேரும் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. நம்ம வீட்டு வேலைக்காரி மட்டும் வீட்டுல இருக்கட்டும். சண்டை அதோட முடிஞ்சுல ஒரு சில செய்திகளை சரியா செய்யணுமா? புருஷன் கொண்டாடி 2 பேரும் பாரு இருசக்கர வாகனத்தை சாலையில் போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு இருந்த உடனே கொண்டாடி மேல உட்காந்துருக்காங்க. வண்டி அப்படி போயிட்டு இருக்காரு. எதிர்த்தால ஒரு புருஷன் கொண்டாடி ஒரு ஜோடி வந்திருக்காங்க. வந்த உடனே பாரு பேசாம வண்டி ஓடி போகுது. பின்னால ஒரு சிக்கல் இருக்க தெரிய வேண்டாம். அப்படி போகும்போது எட்டி பார்த்துருக்காங்க. அங்க என்ன பார்வை சமாளிக்க சொல்லி வச்சுக்கலாம் பாரு. தப்பு தப்பா யோசிக்காத. நான் ஏந்திரிமா எட்டி பார்த்தேன். அந்த பொண்ணு கட்டிக்கிற புடவை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு. ஆமா கடைவெளி போனவங்க உனக்கு முதல்ல அதே மாதிரி எடுத்துற போறேன். அப்படியாங்க என்ன பாசையாங்க அப்படி உங்களெல்லாம் எப்படி எல்லாம் ஏமாத்தணுமோ அதுக்கு நாங்க சரியான கருவி வச்சிருக்கோம். அப்படி லேஸ்ல ஏமாத்த முடியாது. சரி கவனமா பேசு. பாருங்கள் அழகாகவே சரி இந்த மருமகள் வந்து மாமியாருக்கு அலங்காரம் செய்து பார்த்தார்கள். சரி இப்படி அழகாகவே அம்மா வளர்ந்து வருகின்றார்கள். அங்கி வரையிலே சரிங்க வளர்ந்து வரக்கூடிய சமயம் அம்மா அவர்கள் 10 வயது பிராயம் வந்தது. சரி பக்குவதி பெண் ஆனார்கள். அம்மா இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சரி அதிரசமா மகளுக்கு எல்லாம் சடங்கனை முடித்தார்கள். சரி சேடி பெண்களை அப்படி அமர வைத்து சரி அவரும் கெட்டுமாகவே இருக்கின்றார்கள் ஆதிபராசக்தி. சரியா பார்த்தாயின முருகப்பெருமான் இதை செய்தவர் என்று தாயை சுமந்து கரையேற்றும் மகராணியே தாயை சுமந்து கரையேற்றும் மகராணியே சண்டை முடியாமல் கல்யாணம் கிடையாது. சண்டை முடியாமல் கல்யாணம் நடக்காது. மாதிரி தன்னை கூப்பிட்டு கொண்டு தன்னை கூப்பிட்டு தன்னை சோழ
ஆளானார்கள். சரி. பார்த்தால் இந்த முருகப்பெருமான். ஆமா. ஆனா அம்மாவுக்கும் கல்யாண வயது வந்து விட்டது. சரி. இதுக்கு மேலே சும்மா இருந்தோம்னு சொன்னா அம்மா உப்பு தண்ணி கடல்லே தான் இருக்கணும். ஆமா, ஆண்டவன் அம்மாவை மனமுடிப்பதற்காக வரமாட்டார்கள். நம்ம இந்த மகரமாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய முடியாது, வெளியே சொல்ல முடியாது. இனி நம்ம வேலையை காட்டினால் மட்டுமே என்ன செய்ய முடியும், நாம் இந்த தண்ணீரை விட்டு வெளியே போக முடியும். இந்த பலதவத்தை சேர்ந்த மக்கள் ஒரு சின்ன மீனை கூட நாம் படிக்கூடப்படாது என்று சொல்லி பாருங்கள். சரி. துள்ளி கடல் தன்னை சூழ கலக்குகின்றார். கட்டுமரத்தில் அப்படி சுற்றி வர வழியை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பரதகுல மக்கள் எல்லாம் அந்த இடத்துல என்ன செய்யறது, அப்படி தண்ணிக்குள்ள இருந்து அப்படி வேகமா மேல துள்ளி அப்படி சுத்தி விழுந்த உடனே வல்லங்கள்லாம் என்ன செய்யும், கவிழ்ந்து. அப்படியா அம்மா அப்பாருங்க அந்த கடல் பாருங்க சேராண்டி கலங்கி வருது. சரி. மேலும் கப்பல் மீன்பிடிக்க செல்லக்கூடிய பரதகுல மக்களை சரி மீன்பிடிக்க விட மாட்டார். அம்மா அப்படி லேசா வாழ்ந்து ஒரு தட்டு சரி கவர்ந்து விழுந்துரும். அந்த யாருக்கும் உயிர் சேதம் வராது. ஏன்னா இவங்க கவர்ந்து விழுந்தா கூட நினைச்சுவாங்க நீந்து கரைக்கு வந்து பாருங்கள். ஆனா மீன் பிடிக்க முடியும். அது மட்டுமல்ல, சரி சிப்பி ஒதுக்கின்ற மண்டக்க மாதனை ஆமா சென்று செய்யும் தெரியாம அந்த சிப்பி அப்படி அடிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க பக்கத்துல போய் அப்படி எழுந்து விழுந்துடுறது. இந்த மகரம் இதை பார்த்த உடனே அதை பார்த்தாலே நமக்கு உயிர் தராம போயிடும். அதிக அளவுக்கு அதிகமான அச்சம் உண்டு சொன்னால் அந்த இடத்துல வெதேசம் சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு உயிர் போய்விடுவதாக மருத்துவர்கள் சொல்கின்றது. அது போன்ற அச்சம் அதிகமான உயிர் போயிடும். அதே மாதிரி இதை பார்த்த உடனே மிரண்டு நாம கடலை விட்டு கரைக்கு செல்கின்றோமா, கடலுக்குள்ளே செல்கின்றோமா, எங்கு செல்கிறது தெரியாமல் இந்த சிப்பி குளிக்கின்றவர்கள் திசை தெரியாமல் செல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முருகப்பெருமான் என்ன செய்தார்கள், என்ன செய்தார்கள், விடுகின்ற சங்கிலியை அரைக்கிறார். கொஞ்சம் அட்டகாசமா செய்கின்றார். மக்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கின்றார். மீன் பிடிக்க விடக்கூடாது, மீன் வாழை இருக்க கூடாது. அப்பதான் மகாதேவன் வருவார் என்று சொல்லி பாருங்கள். மீன் பிடிக்க விடாமல் தூண்டில கூட விடாம வெட்டி துண்டு துண்டாங்க. நம்ம இரும்பு தூண்டில் இரும்பு சங்கிலியால் தூண்டில் போட்டா கூட அதே தும்பு வெட்டி எரிஞ்சிடறாரு. அந்த வலைகள் எல்லாம் பாருங்க அறுத்து வீசிடுறாரு. மக்கள் வலையில் என்று சொன்னா எப்படி மீன் பிடிக்க முடியும், தூண்டில் என்று சொன்னா எப்படி மீன் பிடிக்க முடியும்? அப்படி அத்தனை பொடி பொடி ஆக்குறாரு. இவர்களும் மறுபடியும் புதியதாக வாங்கி 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 மீனுக்கு போய் தான் பாக்குறாங்க. எவ்வளவு நாள் தான் வாங்கி போட முடியும்? தொட்டெல்லாம் கரைஞ்சு போச்சு. சரி பாருங்க, அம்மா மீன் பிடிக்க முடியாம மக்கள் வாடுகின்றார்கள். இன்னைக்கு குடிச்சிடலாம், நாளைக்கு குடிச்சிடலான்னு சரி அப்படி முயற்சி செய்யறாங்க. நான் முடியல. சரி வெட்டுவேன்ற கொம்பு சுத்தி காட்டுறாரு. எவனாவது கடலுக்குள்ள மண்டல சொல்லி இந்த கொம்பு வச்சு குத்தி வேண்டாம். மகரவேலை பார்த்தோடே மக்கள் வாடினார்கள். சரி என்ன எத்தனை நாள் ஆச்சுடா? அம்மா 6 மாசம் ஆச்சு. சரி மீன் பிடிக்க முடியவில்லை. அந்த மகரவேலை செய்யக்கூடிய அட்டகாசத்தை பாத்தீங்க. சரி இவ்வாறு உங்க வீட்டுல ஏதாவது சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்க? போட போயிட்டு 6 மாதம் மீன் பிடிக்கல யாரு வீட்டுல என்ன இருக்கும்? 6 மாதம் வேலை செய்ய செக்களவு கொண்டு இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்ட ஒரு நாளைக்கு இருக்கும். குண்டளவு கொண்டு இருந்தாலும் கொந்திக்கிட்டே சாப்பிட்ட ஒரு நாளைக்கு இருக்கும். எல்லாம் கரைஞ்சு போயிடும். முந்தா நாளைக்கு சாயந்தரத்துல ஒரு அரைப்படி போல அரிசி எடுத்துச்சு. சரி அதை கஞ்சி காய்ச்சி அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி கலக்கி 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 நானும் என் கொண்டாட்டி என் குழந்தைய 3வது வீட்டுக்காரி இவ்வளவு நாள் சாப்பிடுவோம். பாவி உனக்கு ஒன்னே ரொம்ப அதிகம். 3வது வீட்டுக்காரி 4வது வீட்டுக்காரி ஒரே வீட்டுல வச்சு சிக்கல் இருக்குதாம்மா. 2 வீடு தள்ளி இருந்தா தொல்லை இல்லாம பண்ணலாம். ஒன்னும் அடிச்சு கொள்ளாம விட்டுருக்காங்கல்ல. பாருங்கள் அத்தனை பேர் பாருங்கள் கஞ்சிக்கு இல்லை என்று கெஞ்சி நின்று தெரிகின்றார்கள். நாட்டு கீரைகளை வாட்டி வாட்டி புசிப்பாங்க. வேற வழியே இல்லை. பாருங்க காட்டு கீரைகளை வாட்டி வாட்டி புசிப்பாருன்னு சொன்னா அந்த கீரைகளை வறுத்துட்டு வந்து அதை ஒரு சட்டியில போட்டு அவிச்சு 2 உப்பு போட்டு சாப்பிட கூட வழி கிடையாது. ஆமா அவ்வளவு நெருக்கடி ஆகி போச்சு. உப்பு கூட வாங்க முடியல. ஆமா நம்ம கீரைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. காட்டு கீரைன்னு சொன்னா காட்டுல பச்சையாக தெரியக்கூடியது எதுவாக இருந்தாலும் செய்கிறார்கள். பறித்து கொண்டு வர்றாங்க. மண்ணெண்ண நாரி போல கொழிஞ்சு போல காட்டுக்குள்ள போல எருக்கலம் போல ஆவாரம் போல செந்தட்டி போல எது கிடைச்சாலும் சாப்பிட இப்படி ஆகாது மட்டுமல்ல. சரி காஞ்ச கருவாட்டை கடல் கொண்டு போகின்றதா? அப்படின்னா
இவங்க பாருங்க எப்படியாவது மிச்சம் மீது கொஞ்சம் கருவாடு இருக்கும் பாருங்க. சரி. அதையாவது 2 வச்சு சாப்பிடுறான்னு சொல்லி அம்மா மீன் சாப்பிடாம இருக்க முடியல. சரி. கொஞ்சம் கொஞ்சமா வச்சு சாப்பிடணும்னு சொல்லி இப்படி கடற்கரமா கொஞ்சம் காய போட்டிருப்பாங்க. சரி. அது முருக்காது முருக பெருமாளுக்கு அம்மா சுத்தி வருவார் பாருங்க. சரி. கடலினாலே வேகமாக வந்து அம்மா பார்த்த கருவாட்ட கடல் இழுத்து கொண்டு போகும். கொடுமை பத்தியா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடக்கூடிய நேரத்தில் இந்த கருவாட்டை சுத்தாக சாப்பிடணும் பார்த்து அந்த கருவாட்டையும் பாருங்க முருகப்பெருமான் தின்னுவிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு செல்கின்றார். அது மட்டுமல்ல இந்த அதிகாரச பெருமான் சரி மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவரும் பொன்பொருளை அதாவது கருவூலத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருளை எடுத்து சரி மக்களுக்கு செலவு செய்தார். அப்ப எந்த ஒரு நாடாக இருந்தாலும் பாருங்க மழையில் பொய்த்து விட்டது என்று சொன்னால் அப்ப 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை வைத்திருப்பார்கள். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அப்படி பாருங்க அழகாகவே. சரி அவங்க மக்களுக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்தும் கூட சரி என்ன செய்யும்? எத்தனை நாள் கொடுக்க முடியும்? எவ்வளவு நாள் கொடுக்க முடியும்? அந்த பொன்பொருள் குறைய ஆரம்பித்தது. சரி பார்த்தார் அதிகாரச பெருமான் இந்த மகரவேணி இந்த சமுத்திரத்தில் இருக்கும் வரை சரி மக்களால் மீட்டெடுக்க முடியாது. சபாஷ். ஆகையினால் அப்படி என்று சொன்னால் அழகாக பாருங்க இந்த முருகப்பெருமான் பாருங்க மகரவினாய் இருந்து அட்டகாசம் செய்தார். அதிகாரசுவான் பார்த்தார் மகரவேணி பிடித்தால் மட்டுமே சரி மக்களுடைய கஷ்டத்தை தீர்க்க முடியும். சபாஷ் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? பஞ்ச மகரத்தை பிடிக்கின்ற வேளையிலே பஞ்ச மகரத்தை பிடிக்கின்ற வேளையிலே அவளை மாலையிட்டு தருகிறே என்று சொல்லி அவளை மாலையிட்டு தருகிறே என்று சொல்லி மந்திரம் அடிக்கின்ற பண்டிதரை கொண்டு வந்து மந்திரம் அடிக்கின்ற பண்டிதரை கொண்டு வந்து மகரத்தை பிடிக்க மரங்களிலே சோழர் மகரத்தை பிடிக்க மரங்களிலே சோழர் சிந்து விடுதலை சத்து சத்தா இடிச்சு போட்டு சிந்து விடுதலை சத்து சத்தா இடிச்சு போட்டு இரண்டு விழுகின்ற திரையட்டி மாத்தோரா பார்த்தார் அதிகாரச பெருமான். சரி மகரவேணி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமா இங்கு இருப்பவர்கள் எவராலும் பிடிக்க முடியாது. சரி அப்ப வேறு எங்கேயாவது இருந்தால் ஆள் வர வேண்டும். ஆமா அது வந்தவருக்கு சரியான ஒரு சன்மானம் கொடுக்க வேண்டும். நம்ம பரிசு கொடுக்க வேண்டும் சொன்னால் வர மாட்டார்கள். சரியான பரிசாக இருக்க வேண்டும். ஆமா அந்த பரிசை பார்த்தே ஓடி வரணும். அப்ப கொடுப்பதற்கு நம்மிடத்தில் பொண்ணும் கிடையாது பொருளும் கிடையாது. எல்லாம் இழந்து ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு இருந்து கொண்டிருக்கணும். அப்படி என்று சொன்னால் மீன் பிடிப்பவர்களுக்கு நாம் எதை கொடுக்கலாம்? பொன்பொருளை கொடுக்க முடியாது. சரி அப்படின்னு சொன்னால் மகள் இருக்கின்றார். ஆமா என்று சொல்லி பாருங்கள். பஞ்ச மகரத்தை வெடிக்கின்ற வேர்களுக்கு என் மகளான பார்வதியை மனமுடித்து வைக்கின்றேன் என்று பறைசாற்றினார்கள். மீன் பிடித்தவருக்கு பெண் சரி என்று சொல்லி பறையடித்தார். பறைசாற்றி கேட்டவுடனே ஆமா மந்திரம் அடித்த பண்டிதர்கள் அநேக பேர் வருகின்றார்கள். பெரிய பெரிய மண்ணாங்கட்டியில் வருகின்றார்கள். மந்திரம் அடித்த மாந்திரவாதி மண்ணாங்கட்டியில் மந்திரம் போடணும் மண்ணாங்கட்டியில் மந்திரம் போடணும். அப்படியா? உனக்கு தெரியுமா? அப்ப மந்திரம் அப்படி உனக்கு என்ன மந்திரம் தெரியும்? உனக்கு எனக்கு நான் சாதாரண மந்திரவாதி நினைச்சது. வைக்கோல் படப்பட அப்படி தீய பொழிச்சு விட்டுட்டு சரி ஏறி அப்படின்னு அப்படி கும்பு கும்பு எரிஞ்சிட்டு இருக்கோம். அவளை பெரிய மந்திரவாதி மந்திரவாதி இப்ப சொன்ன இது பொருத்தம் உனக்கு. நல்ல மந்திரவாதி பார்த்தோட தீ எறியணும். அது மந்திரம். பார்த்தோட எரியணுமா? நீ மந்திரத்துக்கு ஆக மாட்டா தந்திரத்துக்கு ஆக மாட்டா. சரி மந்திரம் அடித்தவர்கள் வந்தார்கள். சரி அப்படி பாருங்க மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி கடலுக்குள்ள போறாங்க. போனவன் திரும்பி வருவானா? சரி சுப்பிரமணிய கடவுள் சும்மா விடுவாரா? பெரிய பெரிய மாந்திரவாதிகள் அதிகாரத்தில் வருகின்றார்கள். வந்துட்டாங்களா? இங்க பாருங்க என் மந்திரம் நீ பெரிய மந்திரவாதி பார்த்தா தெரியுது. ஏதோ இந்த கடலுக்குள் ஒரு பெரிய மகர மீன் இருக்கின்றதா? அந்த மீனை பிடித்தவர்களுக்கு உங்கள் மகளை மனப்பிடித்து கொடுப்பதாக நீங்கள் பறைசாற்றி இருக்கின்றீர்கள். ஆமா அந்த மீனை பிடிப்பதற்காக யாம் வந்திருக்கின்றோம். அப்படி ஏன் கை இப்படி இடுப்புல கொடுக்காம இருக்க முடியாது? பழக்க தோசம் தோசம் நிறைய தோசம் கடைசி காலம் வந்துச்சு. சரி இப்ப வந்து என்ன காரணம்? மீன் பிடிப்பதற்காக. மீன் பிடிக்க வந்திருக்கீங்க. அம்மா சரி போக போய் மீன் பிடிங்க. இந்த மீன் பிடிப்பதெல்லாம் பெரிய செயலி கிடையாது. கரையில இருந்து மந்திரத்தை போட்டெல்லாம் மீன் மயங்கி கரையில செத்து வந்துடும். அவ்வளவு பெரிய மந்திரம் போடுவீங்களா? போடுங்க பாப்போம். கரையில நின்றுட்டே மந்திரம் போடணும். அதற்கு முன்பாக உங்கள் மகளை எனக்கு பிடிக்க வேண்டும். என்னை உங்கள் மகளுக்கு பிடிக்க வேண்டும். நாங்கள் 2 பேரும் தனியாக 1/2 மணி நேரம் மனம் விட்டு பேச வேண்டும். என்னை உங்கள் மகளுக்கு பிடிக்க வேண்டும். உங்கள் மகள் எனக்கு பிடிக்க வேண்டும். பிடித்திருந்தால் மட்டுமே மீன் பிடிப்பதற்காக செல்வோம். இல்லை என்று சொன்னால் வந்தவனையை பார்த்து செல்வோம். நீ பேசுற பேச்சு எனக்கே பிடிக்கல. என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? ஒரு சமயம் நான் மீனை பிடித்திருக்கிறேன் சொன்னால் சரி உங்க பிள்ளை எனக்கு நீங்கள் கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விடலாம். இல்லை என்று சொன்னால் பிள்ளைக்கு ஒரு கால் கட்டாமல் இருக்கலாம். அல்லது ஒரு கால் கட்டியாக இருக்கலாம். கொஞ்சம் முடி கட்டியாக இருக்கலாம்.
என் மந்திரவாதி என் புள்ள அவ்வளவு அழகா இருக்க பட்டிய ஒருவேளை மொட்டையும் இருக்கலாம். முடிய சொல்லுவோம் என்ன இங்க பாரு மந்திரவாதி, மீன் பிடிக்க போனா போய் மீனை பிடிச்சு பேசாம வந்துரு. சரி. பிள்ளைய பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், பேசணும், தாலி கட்டணும். சரி. ஏதாவது பேச்சு வர அப்படி பொண்ணை பார்க்காம இந்த மீன் பிடிக்க முடியாது. போர்வையா பொண்ணு வச்சுக்காங்க, பொண்ணை கட்டமா நாங்க மீன் பிடிக்கணுமா? என்ன உயிரோடு போனமா இல்ல? போமையா. சரி, மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இது சொல்லி பாருங்க. மந்திரம் அடித்த மாந்திரவாதி வந்து மீன் பிடிக்க வந்தார்கள். சரி, மீன் பிடிக்க முடியவில்லை. அப்படி ஏதாவது ஒரு நான் மீன் பிடித்து வருகிறேன் என்று சொல்லி அந்த கடலுக்குள்ளே சென்றவனுடைய பாதை என்ன ஆகின்றது? சரி, என்ன ஆகும்? ஒரே அடிதான் கப்பல் கவர்ந்து விடும். சரி, அந்த மாந்திரவாதி செத்தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திசை டிவி, எட்டட்டும் திசையட்டும்.